வெண்டைக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க. இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன். நம்ம பஞ்சாபி ஸ்டைல்ல ஒரு வெண்டைக்காய் மசாலா பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு வெண்டைக்காவை பெரிய சைஸ்ல கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதிலேயே வெண்டைக்காய் பாதி வெந்துரும். அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் சீரக பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா அரைச்ச ஒரு தக்காளி விழுதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைங்க. ஏற்கனவே வெண்டைக்காய் பாதி குக் ஆகிடுச்சு. ஸோ 3 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும். வெண்டைக்காய் சூப்பராக குக் ஆகி வந்துடும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒன் பாட் ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம், புதினா சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.